வணக்கம் அன்பான கிரிக்கெட் ஃபேன்ஸ். நடந்து முடிஞ்ச இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்ச் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். லாஸ்ட் ஜெயிச்ச இந்தியா முதல் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பேட்டிங் ஆட வந்த வைபவ் சூரியவன்ஷி அண்ட் பிரப்சிம்ரன் அவங்க ரெண்டு பேருமே இயர்லியான விக்கெட் போகும்போது 16க்கு 200 நிலமையில் வந்தார் ருத்ராஜ் கெய்க்வாட். அவர் கூட பிரியான் சேரியார் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கூட இருந்தாலுமே பிரியான் சேரியார் ரன் அவுட் ஆகிட்டார். அடுத்ததாக திலக் வர்மா அண்டு வைஸ் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த இன்னிங்ஸை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட 100 கம்ப்ளீட் பண்ணார். 290 300 வருன்ற நிலமையில் ஒரு 277 தான் வந்தது. ப்ரில்லியண்ட்டாக ஒரு பக்கம் ப்ளே பண்ணது திலக் வர்மா. ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணால் இருந்தாலும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இந்த ட்ரிக்கியான பிரிட்சில் இருந்தாலுமே சூப்பராக ஆடி இருக்கார் ருத்ராஜ் கெய்க்வாட். லிஸ்டே கிரிக்கெட்டில் மட்டும் 59 மேட்ச்சில் 2100 2050 அடிச்சிருக்காரு. 59 ஆவரேஜோட நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்காரு அவர் கிரிக்கெட்டில். இந்த லிஸ்டே கிரிக்கெட்டில் இருந்தாலுமே அவர் ஒன் டே கிரிக்கெட்டில் சான்ஸ் கிடைக்கல. அப்படியே சேசிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக நல்ல ஒரு சேஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. லாஸ்ட்டு 12 பால்ஸுக்கு 16 ரன்ஸ்ன்ற நிலைமையில் 3 விக்கெட்ஸ் இருந்தது. 3 விக்கெட்டுமே ரன் அவுட் அண்ட் கேட்ச் விக்கெட் எல்லாமே தூக்கி மாற்றிட்டாங்க இந்தியா வின் பை 8 runs.